அப்படின்னு நான் சொல்லலை. ஒரு குறிப்பிட்ட ஹை ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம், வெல்கம் பேக் டு தமிழ் மித்ரன். கேரவனில் ரகசிய கேமரா வச்சு நடிகைகள் ட்ரெஸ் மாத்துறத கூட்டாக சேர்ந்து பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு ராதிகா சரத்குமார் மலையாள சினிமா ஷூட்டிங் அப்போ நடந்த விஷயத்தை சொல்லி பெரிய அதிர்ச்சியை கொடுத்திருந்த நிலையில் தற்போது அந்த மாதிரி சொல்லலை, அந்த அர்த்தத்துலையும் நான் சொல்லலை, நான் சொன்னதே வேற ஒருத்தங்களை பற்றி அப்படின்னு சொல்லி இன்னொரு இன்டர்வியூ கொடுத்து அதிர்ச்சி கொடுத்துருக்காங்க. மலையாள நடிகைகளுக்கு நடக்கிற பாலியல் தொல்லை தொடர்பாக ஹேமா கமிட்டி அறிக்கை வெளியானதிலிருந்து மலையாள சினிமா பெரிய பிரச்சனையில் சிக்கிட்டு இருக்கு. மலையாள நடிகர் சங்க தலைவர் நடிகர் மோகன்லால் உள்ளிட்ட மற்ற பதவியில் இருக்கிறவங்க எல்லாருமே கூண்டோட ராஜினாமா பண்ணிட்டு சங்கத்தையும் கழிச்சிட்டாங்க. இதனால நடிகை பார்வதி நடிகர் மோகன்லால் ஒரு கோழை, அதனால தான் பதவி விலகிட்டார் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த நிலையில் நடிகை சகீலா, ராதிகா சரத்குமார், சாந்தி வில்லியம்ஸ் உள்ளிட்ட நடிகைகள் தங்களுக்கு தெரிஞ்ச மற்றும் நடந்த பாலியல் பிரச்சனைகளை பற்றி சொல்லிட்டு இருக்காங்க. அந்த வகையில் நடிகை ராதிகா சரத்குமார் சில நாட்களுக்கு முன்னாடி கொடுத்திருந்த ஒரு இன்டர்வியூவில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, ஒரு மலையாள படத்துடைய ஷூட்டிங் நடந்துட்டு இருந்தப்ப பிரேக்கில் நான் நடந்து போயிட்டு இருந்தேன். அப்போது சில பேர் ஏதோ வீடியோ பார்த்துட்டு இருந்தாங்க. எனக்கு அப்போது ரொம்ப சந்தேகமாக இருந்துச்சு. அதுக்கப்புறமா என்னோட அசிஸ்டன்ட் கிட்ட விசாரிக்க சொல்லி தெரிஞ்சுக்கிட்டேன். கேரவனுக்குள்ளே ரகசியமாக கேமரா வச்சு நடிகைகள் ட்ரெஸ் மாத்துறதை பார்த்துட்டு இருந்திருக்காங்க. கிட்டத்தட்ட எல்லா கேரவன்கள்லையும் இதே மாதிரி தான் கேமரா வச்சு பெண்கள் உடை மாத்துறதை எடுத்திருக்காங்க. அதுக்கப்புறமா எனக்கு கேரவனுக்குள்ளே போகவே பயமாக இருந்துச்சு. அவங்கள பிடிச்சி நல்லா சத்தம் போட்டு விட்டேன். நீங்கள் பண்ணுறதெல்லாம் ரொம்ப தப்பு, எல்லா கேரவனையும் செக் பண்ணணும், ஒரு கேரவனில் ஒரு கேமரா இருந்தால் கூட செருப்பால் அடிப்பேன் அப்படின்னு சொன்னதான் ராதிகா சரத்குமார் சொல்லியிருந்தாங்க. இதை தொடர்ந்து ராதிகா சரத்குமார் ரீசெண்டாக கொடுத்துருக்கிற இன்னொரு இன்டர்வியூவில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கேரவனுக்குள்ளேயே கேமரா வச்சு நிறைய பெண்கள் அப்யூஸ் பண்ணப்பட்டிருக்காங்க அப்படின்னு நான் சொல்லவே இல்லை. ஒரு குறிப்பிட்ட குரூப் ஆஃப் பீப்புள் வீடியோ பார்த்து சிரிச்சிட்டு இருந்தாங்கன்னு தான் சொல்லியிருந்தேன். அது ஒரு ஹீரோ அப்படின்னோ நடிகர் அப்படின்னோ நான் சொல்லவே இல்லை. உடனே எல்லாரும் கனெக்ட் பண்ணி நான் மோகன்லால் கூட நடிச்சிருக்கேன், திலீப் கூட நடிச்சிருக்கேன், ஒருவேளை மோகன்லாலோ திலீப்போ தான் பண்ணியிருப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்படிலாம் கிடையாது. அவங்க ரொம்ப டீசெண்டாக ரொம்ப நல்லபடியாக என்னை பார்த்துக்கிட்டாங்க. நான் சொன்னது, நான் அந்த பக்கமாக நடந்து போகும்போது சில பேர் வீடியோ பார்த்து ரசிச்சுட்டு இருக்காங்கன்னு தானே சொன்னேன் அப்படின்னு ராதிகா சொல்லியிருக்காங்க. மேலும் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இது மட்டும் கிடையாது, இன்னைக்கு மோகன்லால் சார், திலீப் சார் எல்லாருமே என்கிட்ட ஃபோனில் பேசினாங்க. என்னங்க நீங்கள் எங்கள் கூட தானே படம் பண்ணீங்க அப்படின்னு கேட்டாங்க. சார், இது உங்கள் சம்மந்தப்பட்டது இல்லை அப்படின்னு சொன்னேன் அப்படின்னு ராதிகா சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி நடிகை சாந்தி வில்லியம்ஸ் கொடுத்திருந்த ஒரு இன்டர்வியூவில் பிரபல நடிகர் ஒருத்தருடைய மகள் ஸ்டேஜில் டான்ஸ் ஆடிட்டு இருக்கும்போது நடிகர் மோகன்லால் தன்னோட கையை வச்சு அசிங்கமாக பண்ணி காட்டிட்டு இருக்காரு. பக்கத்தில் நடிகர் மம்முட்டியும் சித்திக்கும் மோகன்லால் பண்ணதை பார்த்து சிரிச்சிட்டு இருக்காங்க. இவங்கெல்லாம் சாக்கடையில் இருக்கிற புழுவை விட கேவலமானவங்க. இவங்க மேலே வச்சுருந்த மரியாதை அப்பயே போயிடுச்சு. ரொம்ப வேதனையாக இருக்குது அப்படின்னு சாந்தி வில்லியம் சொல்லியிருந்தாங்க. ஏற்கனவே நடிகர் சங்க பதவியை ராஜினாமா பண்ணது உள்ளிட்ட விஷயங்களில் நடிகர் மோகன்லாலை போட்டு பயங்கரமாக மலையாள சினிமாவில் புலந்துட்டுருக்காங்க. இதை தொடர்ந்து ராதிகா கொடுத்திருந்த ஃபர்ஸ்ட் இன்டர்வியூவை பார்த்தப்ப அது மோகன்லாலாக இருக்குமோ அப்படின்னு சர்ச்சைகள்லாம் போயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறமா சாந்தி வில்லியம்ஸ் கொடுத்திருந்த இன்டர்வியூ மோகன்லால் பெயரை பெரிய அளவில் டேமேஜ் பண்ணிருச்சு அப்படின்னே சொல்லலாம். அதுக்கப்புறமா ராதிகா இன்னொரு இன்டர்வியூ கொடுத்து தான் மோகன்லால் அப்படின்னோ நடிகர் அப்படின்னோ சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதே இன்னொரு பக்கம் நடிகை சாந்தி வில்லியம்ஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இன்னொரு இன்டர்வியூவில் நடிகர் மம்முட்டி மாதிரி ஒரு நல்லவரை பார்க்கவே முடியாது அப்படின்னு சொல்லி 10 நிமிஷத்துக்கு பேசியிருக்காங்க. அதாவது ஒரு நடிகரோ அல்லது தயாரிப்பாளர், இயக்குனர் எந்த ஒரு பிரபலம் மேலேயும் ஒரு நடிகை பாலியல் குற்றச்சாட்டு வச்சாங்க அப்படின்னா அதே இன்னொரு பக்கம் சம்மந்தப்பட்ட அந்த நடிகருக்கு நல்லவர் அப்படின்னு இன்னொரு நடிகை சர்டிஃபிகேட் தராங்க. என்கிட்ட என் விஷயத்தில் அவர் நல்லபடியாக தான் நடந்துக்கிட்டார் அப்படின்னு சொல்லி ஜென்டில்மேன் சர்டிஃபிகேட் தந்துட்டு இருக்காங்க. ஸோ இப்படி நடிகைகளுக்குள்ளேயே பெண்களுக்குள்ளேயே தங்களோட கருத்துக்களில் வித்தியாசம் இருக்குது. மேலும் எந்த ஒரு பிரபலமும் எல்லா நடிகைகள்கிட்டையும் போயிட்டு தப்பாக அப்ரோச் பண்ணுறதும் கிடையாது. சிலர்கிட்ட அவங்க தள்ளியே இருக்காங்க, சிலர்கிட்ட ரொம்ப ஈஸியாக அட்ஜஸ்ட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டுடுறாங்க. இதுக்கு என்ன காரணம், அதை பற்றி உங்களோட கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள்.